அழைக்கும் குர்ஆனின் மூலம் உலகை சம்பாதிப்பதின் தண்டனை. ஹஜரத் புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒருவர் குர்ஆனை கொண்டு மனிதர்களிடம் வாங்கி சாப்பிடுகின்ற எண்ணத்தை அந்த எண்ணத்தை வச்சுக்கிட்டே அதை ஓதி கியாமத் நல்லா ஓதுனாங்கன்னா கியாமத் நல்லா அவங்களுடைய முகத்தை சதை இல்லாத வெறும் எலும்பாக வருவாங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க. நூல் ஷோஃபுல் ஈமான். அல்லாஹ் தஆலா பாதுகாத்தவர்களை தவிர ஒரு மனிதர் உலகை தேடுகின்ற நோக்கத்தில் குர்ஆன் ஷரீஃபை ஓதுவாரானால் அவருக்கு மறுமையில் எவ்வித பங்கும் கிடையாதுன்னு ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் குர்ஆனை ஓதுகிறோம். நம்மில் அரபியரும் அரபி அல்லாதவருமான பலவிதமான மனிதர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் எவ்விதமாக ஓதுகிறீர்களோ அவ்விதமாக ஓதிக்கொண்டிருங்க. ஆனால் விரைவில் ஒரு கூட்டத்தினர் வருவாங்க. அவங்க குர்ஆன் ஷரீஃபுடைய எழுத்துக்களை அம்புகள் நேராக்கப்படுவது போல் நேராக்குவாங்க. அவங்க அதாவது அலங்காரப்படுத்துவாங்க. ஒவ்வொரு எழுத்தையும் மணிக்கணக்காக சரிப்படுத்துவாங்க. அல்லாஹ் தஆலா பாதுகாத்தவர்கள் தவிர எழுத்துக்கள் வெளியாகும் இடத்தை கவனிப்பதில் பெரும் சிரமம் எடுத்துக்கொள்வாங்க. இவையெல்லாம் உலகை சம்பாதிப்பதற்காக வேண்டி செய்வாங்க. மறுமையில் அவர்களின் நோக்கம் இருக்காது. மறுமை அவங்க நோக்கமாக இருக்காதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அள்ளியிருக்காங்க. இவற்றை இஹ்லாஸ் இல்லாமல், அதாவது மன தூய்மை இல்லாமல் உலக சம்பாதிப்பதை மட்டுமே செய்யப்படுமானால் வெறும் அழகிய ஓசை என்ன பலன் அளிக்குமோ, முகத்தில் சதை இருக்காது என்பதின் கருத்தும் அதுதான். அனைத்திலும் மிக சிறப்பாக குர்ஆனை மிக தாழ்ந்த பொருட்களை சம்பாதிப்பதற்காக பயன்படுத்தும் பொழுது உறுப்புகளில் சிறப்பிற்குரிய முகத்தின் அழகு அவனுக்கு போக்கப்படுது என்பதாகவும் நவுதுபில்லாஹி மின்ஹா. எனவே நம்ம அல்லாஹ்விற்காகவும் மன தூய்மையோடு இஹ்லாஸோடு குர்ஆனை ஓதுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.